ஹலோ ஆல். டிஎன் டெட் பேப்பர் 2 நவம்பர் 16 நடந்தது. இதில் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆன்சர் கீ வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ண போகிறேன். அதில் என்ன கொஸ்டின்னா, ஜென்ரலைசபிலிட்டி, ஹேபிச்சுவேஷன் இது ரெண்டு தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் அதுக்கான ஆன்சர் ஹேபிச்சுவேஷன் தான். ஆனால் வந்து நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்துட்டு ஜென்ரலைசபிலிட்டின்னு இருக்குது. ஸோ அதுக்காக அப்ஜெக்ஷன் ட்ராக் தான் பண்ண போகிறேன். இங்கே சில பேருக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதை தான் நான் எப்படிங்கிற டெமோ வீடியோ நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி கிளிக் த ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த கொஸ்டின் நம்பர் அப்படின்னு கேட்கும். இந்த மாஸ்டர் கீழே நமக்கு இந்த கொஸ்டின் எத்தனாவது கேட்டிருந்தாங்கன்னா 7th கொஸ்டின். அந்த கொஸ்டின் இதில் வியூ ஆயிரும். நெக்ஸ்ட்டு எதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆன்சர் போட போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்கான ஃபைல் கேட்டிருக்காங்க. அதாவது அப்போ அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான ப்ரூஃபை தான் கொடுக்க போகிறேன். நான் அதுக்கான ப்ரூஃபை வந்து டிஎன் டெட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான் எடுத்தேன். அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த புக்கோட எவிடன்ஸ் கேட்குறாங்க. அந்த புக்கு வந்து சைக்காலஜி புக்கு. அதிலே வந்துடும். அதை கிளிக் பண்ணால் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு புக் நேம் கேட்டிருக்காங்க. புக்கோட நேம் வந்து என்னென்னா எசென்ஷியல் ஆஃப், இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சைக்காலஜி புக் தான், எசென்ஷியல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த புக்கோட ஆத்தர் நேம் கேட்குறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் நேம் வந்து ராபர்ட் எஸ். இதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புக்கோட எடிஷன் வந்துட்டு இந்த புக் வந்து எதோட எடிஷன் அப்படின்னா 2015 இந்த புக்கோட எடிஷன். புக்கோட பேஜ் நம்பர் என்னதுன்னா 171. நெக்ஸ்ட்டு புக்கோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. புக்கோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கேட்லாகிங் இதுதான் புக்கோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு. இதை பார்த்துக்கோங்க. இது புக்கோட நேமு, புக்கோட ஆத்தர் நேமு, நெக்ஸ்ட்டு புக் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, புக் எடிஷன், புக் பேஜ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடிபி வரும். இந்த ஓடிபியை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நம்மளோட அப்ஜெக்ஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு. நான் இது மாதிரி எத்தனை கொஷின் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். பாருங்கள், நான் வந்துட்டு மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.